ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆப்பம் ரெசிப்பிங்க. இந்த ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓரங்கள்லாம் மொறுமொறுன்னு, நடுவில் ரொம்பவுமே சாஃப்டாக அட்டகாசமாக இருக்குங்க. இது இந்த மாதிரி 2 விரலால் இப்படி அழகாக பிச்சிடலாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நடுவில் இருக்கிற பார்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே பார்த்தீங்களா ரொம்ப அப்படியே பஞ்சு பஞ்சாக இந்த மாதிரி வருங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தேங்காய் பாலில் இப்படி முக்கி எடுத்து நம்ம இப்படி சாப்பிடும்போது அருமையாக இருக்குது. இது எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இப்போ 1 கப்புக்கு பச்சரிசி எடுத்துருக்காங்க. பச்சரிசி 1 கப்பு இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 கப்புக்கு இட்லி அரிசி, அடுத்தது 1/4 கப்புக்கு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூனுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. அப்போ தான் நமக்கு ஆப்பம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி அலசிட்டு தேவையான அளவுக்கு நம்ம மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிடணுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 4 மணி நேரம் இது நல்லா ஊறணுங்க. நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம். 4 மணி நேரம் ஆச்சு. இப்போது நம்ம அரிசியானது நல்லா இந்த மாதிரி ஊறி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கணும். இந்த ஊறின அரிசியை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு இப்போ மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்கிறேன். இப்போது அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி நம்ம அரைச்ச மாவானது இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி நைஸாக இருந்தால் தான் நமக்கு ஆப்பம் நல்லாயிருக்கும். இப்போ இதை பவுலில் மாற்றிக்கலாம். நான் 2 வாட்டி இதை அரைச்சதுனால நான் 2 ஷிப்பை அதை ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கழுவி தண்ணியையும் சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாங்க. உப்பு போட்டுட்டு இது நல்லா கையால் தான் பிசையணும். நம்ம கரண்டியெல்லாம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி கையால் பிசையும் போது நல்லா புளிக்கும் நமக்கு மாவானது. இந்த மாதிரி நல்லா உப்பு போட்டு, கல்லுப்பு தான் போட்டிருக்கேன், நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இந்த உப்பானது எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒரு தட்டு வச்சு மறுபடியும் மூட போகிறோம். இது வந்து 8 மணி நேரம் நமக்கு புளிக்கணும். புளிச்சு வந்தால் தான் இந்த ஆப்பம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 8 மணி நேரம் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மாவு நல்லா புளிச்சு வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ஆப்பம் பேட்டர் ரெடியாக இருக்குது. அடுத்தது என்னென்ன சேர்க்க போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1 மூடி தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேங்க. நல்லா ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ 1 மூடி தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுத்தது இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வடிகட்டெல்லாம் போகிறதில்ல. இந்த தேங்காவோடு அப்படியே தான் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ தேங்காய் அதை அரைச்சி சேர்த்ததுனால இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ப மாவு நமக்கு கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா பளிச்சுன்னு இருக்கும். தேங்காய் பால் சேர்க்கறத விட இந்த மாதிரி தேங்காவை அரைச்சே ஊற்றிட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். இந்த தேங்காவை அரைச்ச தேங்காவை சேர்த்துட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நமக்கு இட்லி மாவு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது, தோசை மாவு மாதிரி இருக்கும், மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாங்க. அடுத்தது இப்போ ஒரு ஆப்பசட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தொடச்சி விட்டுருணும். நம்ம இந்த வானிலையில் தொடச்சி விட்டுட்டு 2 கரண்டி மாவு இதில் நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அப்படியே நம்ம சுற்றி விடணும். இப்படி சுற்றும் போது இப்படி கரெக்டாக வரணும். இந்த மாதிரி பதத்துக்கு மாவு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுட்டு இப்படி விட்டுட்டோம்னா மிச்சம் இருக்கிற மாவு எல்லாமே நமக்கு அழகாக கீழே இறங்கிடும். அதுவாகவே இப்போ மறுபடியும் அதை அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓரங்களில். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஓட்டை கடகடன்னு வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி வந்தால் தான் ஆப்பம் நமக்கு கரெக்டான மாவு புளிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போது நம்ம அடுத்தது ஒரு தட்டு வச்சு இப்படி மூடிடலாம். மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். நம்மளுடைய ஆப்பம் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்தாலே தெரியும். நல்ல குட்டி குட்டியாக ஹோல்ஸ் அது நிறையா இருக்குது. இந்த மாதிரி அருமையான அப்பம் ரொம்ப சாஃப்டாக நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு இந்த ஆப்பம் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம்.